ஆமாப்பா, அவ பேரு தேவகி இல்லையா, பார்வதியா. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. என்னங்க என்னங்க, இங்க முக்கியமான வேலையா இருக்கிறேன். மாப்பிள போய்யா. என்னை எப்ப பார்த்தாலும் அவ கூட பேசிக்கிட்டே இருக்க சொல்றாப்பா. பேச்சு துணைக்கா இருக்கும், போய் பேசிக்கிட்டு இருக்கிறேம்மா. ஆமா, நாம் ஏன் போய் பேசணும்? அவ புருஷன் எங்க? அவங்கிட்ட பேசிட்டுமே. அவங்க எப்படிங்க பேசுவாங்க? ஏன் அவர் மதுரை செவத்து கண்டாண்ட இருக்காரா? இல்ல வந்து ஆகலையா? அதுக்கு பெரியவங்க ஒரு 4 நட்சத்திரத்தை பார்த்து. ஆமாம்மா, நான் போய் ரவியை கண்டு பேசிட்டு வர்றேன். சரிப்பா. அப்பா மாப்பிள, மாமா நான் வரட்டுமா? இத ஒரு கசக்கு கசக்கி போட்டுரு. இத கசக்கி போடுறமா? ஒன்னு கசக்கி போட சொன்னா நானா? நான் கசக்கி போடுறதா? அடச்சே, இந்த வீட்டுல வேலைக்காரன் மருமங்கிற கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம போச்சு. என்ன கால அமுக்குங்கிறாரு, துணியை கசக்கி போடுங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனாக்க சகரம் பண்ணி விட்டுறான் பாரு போல இருக்க. ஏது ஏது இந்த வீட்டுல மருமகனா இருக்க கொஞ்சம் கூட லாயக்கு இல்லை. இந்த இடத்தை விட்டு போய் நான் சுதந்திரமா ஏதாவது ஒரு கடை ஒண்ணு வைக்கல. வா ரவி வா, ஒன்னு பக்கத்தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? ஒண்ணுமில்ல, ஆனது ஏதோ அவசகன மாதிரி ஆயிடுச்சு. அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து சாந்தி முகூர்த்தத்தை வச்சுட்டா. அந்த பெண்ணு என் மனைவி இல்ல மாமா. என்ன? ஆமா, இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். உட்கார் உட்கார். உன் மனைவி இல்லையா? உண்மையாகத்தான் சொல்றேன். என் இஷ்டத்துக்கு மாறா நடந்த கல்யாணமானதுனால மணப்பந்தில என் மனைவி முகத்தை நான் பார்க்கவே இல்லை. ரயில் விபத்துல தப்பி நான் பார்க்கிறப்போ என் பக்கத்துல இந்த பெண்ணு மனக்கோலத்தோட கடந்தான். முதல்ல நான் இவளை என் மனைவின்னு தான் நினைச்சேன். ஆனா இவ பேரு பார்வதியம், என் மனைவி பேரு தேவகி. தேவகிக்கு அப்பா அம்மா தவிர வேறு யாரும் கிடையாது. இவளுக்கு அண்ணாவை தவிர அப்பா அம்மா கிடையாது. அப்படியா? அந்த பொண்ணோட புருஷன் யாரு, என்ன பேருன்னு கூட அவளுக்கு தெரியாதா? தெரியாதான். அவ கூட அவ புருஷ முகத்தை பார்க்கவே இல்லைங்கிறான். பெரிய குழப்பமால போயிடுச்சு. இந்த உண்மை தெரிஞ்சா அந்த பொண்ணோட கதி என்ன ஆகும்? அதுக்குதான் நானும் பயப்படுறேன். இப்போ உண்மை வெளியில தெரிஞ்சா அந்த பெண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்குவா. அந்த பாவம் நம்ம விடாது. இப்ப இதுக்கு என்ன செய்யறது? இந்த பட்டிக்காட்டுல உண்மையை மூடி வைக்க முடியாது. ஆகையினால நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? ஆமா, உனக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். மദ്രാஸ்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு. நீங்க குடும்பத்தோட பார்வதியை கூட்டிக்கிட்டு அங்கே போயிடுங்க. நானா? ஆமா, செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க ராமு வேலை விஷயமா கூட நான் சிபாரிசு லெட்டர் தரேன். இதுக்குள்ள நான் போய் பார்வதி பந்துக்கள் யாரு, புருஷன் யாரு, எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மദ്രാஸ் வந்துடுறேன். சரி. இந்த விஷயம் உங்க ராமு சரோஜா யாருக்கும் தெரியும். இன்னைக்கே புறப்படணும். ஓ, பத்திரமா எண்ணி இறக்கி வைங்க. பார்வதி, வீடு ரொம்ப நல்லா இருக்குதுல்ல? ஆமா, போகட்டும். இந்த வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டத்திலேயாவது எங்க வீட்டுக்காரருக்கு வேலை கிடைச்சா அதுவே போதும். ரவி வார்த்தையை தட்ட முடியாமத்தான் உனக்கு இந்த ஸ்டோர் குமஸ்தா வேலை கொடுக்குறேன். வேலையை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமும் நஷ்டமும் தான் ஏற்படும். என்னப்பா, புரிஞ்சுதா? எனக்கு இந்த பக்கம் சத்த கட்ட. இப்ப சொல்லுங்க. வேலைய சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இல்லைன்னா கஷ்டமும் நஷ்டமும் தான் ஏற்படும். ஆமா ஆமா, கஷ்டமும். யாருக்கு? யாருக்கா? கம்பெனிக்கு தாப்பா. சார் சார், இன்னைக்கு சரக்கெல்லாம் வந்துடுச்சு. எல்லாம் வந்துடுச்சா? ஆமா. இந்தாப்பா.
இதான் உங்க சீட். எஸ் சார். மற்றபடி உங்க டியூட்டி என்னங்கிறத ஹெட்குமஸ்தா வந்து விளக்கமா சொல்லுவார். எஸ் சார். ராமு, எஸ் சார். முக்கியமா என்னன்னா இந்த ரூம்ல அந்நிய ஆட்கள் யாரும் பிரவேசிக்காதபடி பாத்துக்கணும். எஸ் சார். ஜாக்கிரதை. யாரடா முட்டாள்? அட டேபிளுக்கு அடியில பூந்துகிட்டு இருந்த டபுள் முட்டாள். ஏண்டா காலை பிடிச்சு இழுத்த ட்ரிபிள் முட்டாள்? யாரா முட்டாள்? டேய் முட்டாள் முட்டாள் முட்டாள். என்ன சொன்ன? முட்டாள் என்ன சொன்ன? என்ன சொன்னேனா? என்ன சொன்னேனா? என்ன சொன்னேனா? என்ன சொன்னேனா? பரவாயில்ல, அத பத்தி என்ன? இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதியா? இப்ப இப்ப இப்பவா? இன்னைக்கு மணி என்ன? இப்ப இப்ப இப்பவா? வாய மூடுறா. நீ மூடுற வாய. அப்போ சொல்லிச்சு வாய. நீங்க சொல்லிச்சு மூடுற வாய. வாய மூட சொல்லுங்க. மூட சொல்லுங்க சார் வாய. அங்க ஒரு வாய மூடுங்க. இது நான் ஆபீஸ்ல வச்சீங்களா மார்க்கெட்ல வச்சீங்களா? இல்ல சார். ஆமா சார். என்ன ஆமா என்ன இல்ல? மிஸ்டர் மணி, யார் தெரியுமா? ஆபீஸ்ல உதவி குமஸ்தாவா வேலைக்கு சேர்த்திருக்கு. ராமு, இவர் யார் தெரியுமா? இவர் தான் ஹெட் குமஸ்தா. நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல ஒத்துமையா வேலை பார்க்கணும். தெரியுதா? மன்னிச்சுங்க சார். பட்டணம் கட்டப்படாது. இப்படி வா. தலையில இழுத்து சுகமா வாழ வழி தெரியாதவங்களுக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன அத்தை இது? ஏம்மா, நீ இப்படி எதையோ பறி கொடுத்தவ போல உட்காந்துட்டு இருக்கிறது நல்லா இருக்கா? இப்படி எத்தனை நாள் உங்க அப்பாவை வேதனை அடைய வைக்க போற? அப்பாவை நான் வேதனைப்பட வைக்கிறேனா? பின்ன என்ன, நீ சந்தோஷமா நிம்மதியா இருந்தா தானே அவருக்கு ஆனந்தம் எல்லாம். நீ இப்படி கண்ணை கசிக்கிட்டு இருந்தா அவர் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. எங்க எழுந்துருமா, காசு சாப்பிடவா? பாருமா, கூட்டிக்கிட்டு பார்க்குக்காவது பீச்சுக்காவது போயிட்டு வந்தா மனசு சரியாயிடும். ஆமாம்மா, உங்க அத்தை சொல்ற போல எங்கேயாவது உலாவ போய் வந்தா நல்லா இருக்கும். ரவி வர்ற வரைக்கும் எனக்கு எங்கேயும் போக பிடிக்கலப்பா. ரவியாவது வர்றதாவது நல்லா இருக்கு. அவங்க அப்பா அம்மா அவனை இங்க அனுப்புவாங்களா என்ன? காமாட்சி, அவங்க அப்பா அம்மா அனுப்புறதுக்கு அவன் என்ன பால் குடிக்கிற பச்சை குழந்தை நினைச்சியா? உனக்கு உலகமே தெரியல அண்ணா. எல்லாரும் உன்னை போல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கிராமத்துல இருக்கிறவங்க எப்பவும் தங்க பிள்ளைங்களை கட்டு திட்டத்தோட தான் வளர்ப்பாங்க. கட்டு திட்டம்னா காலையும் கையும் கட்டி காவலியா வச்சிருப்பாங்க. அவனை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கிற இந்த பெண்ணுக்கு ஒரு கடுதாசி கூட எழுத முடியாது. நல்லா சொன்னேன். பெற்றவங்களை விட அவன் மேல அதிக உரிமை உங்களுக்கு தான் இருக்காப்புல பேசுறீங்களே. தபால் எழுது தவறுன்னு பேசாம இருக்காம என்னமோ. அப்படின்னா அப்படின்னா பெற்றவங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உனக்கு எப்படி தபால் எழுதுவான்? போதும் அத்தை, உங்க ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் அமோகமா இல்லைன்னா ரவியோட போட்டோவை தூக்கி எறிய உனக்கு மனசு வருமா? ரவி போட்டோவா? இதோ ரவி போட்டோவே தான் மாடியில இருந்து தெருவில் வந்து விழுந்தது. உடனே நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். நீ மட்டும் சரின்னு சொன்னா இந்த போட்டோவை உடனே அவனுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுறேன். ரவியோட அட்ரஸ் என்கிட்ட தான் இருக்கு. லட்சுமி, லட்சுமி, அண்ணா இதுதாங்க அவங்க வீடு. அண்ணனும் தங்கையும் தவிர வேறு யாரும் சொந்தக்காரங்க இந்த ஊர்ல கிடையாது. சரி, அந்த மாப்பிள்ளையோட ஊர் பேராவது தெரியுமா? விவரமா தெரியாதுங்க.
மாப்பிள்ளை பேரு சேகர்னு சொன்னாங்க. மதுரையில டாக்டர் வேலை பார்க்கறதாகவும் பேசிக்கிட்டாங்க. மதுரையிலையா? டாக்டர் சேகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? டாக்டர் சேகருங்களா? ஆமா. அவர் இங்க இல்ல, பக்கத்துல தான் இருக்காரு, போய் பாருங்க. நமஸ்காரம். டாக்டர் சேகர் இருக்காரா? இல்லையே, மദ്രാஸ் போயிருக்கான். நீங்க யாரு? எனக்கு அவரை தெரியும். அப்படியா? உட்காருங்க. வேற ஒண்ணுமில்ல, எங்க ஊர் பெண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் பிள்ளையா? அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. உங்களுக்கு சொல்லலையோ என்னவோ, அந்த கல்யாணம் அகஸ்மாத்தா நடந்தது. நல்லா இருக்கு. என் பிள்ளை எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதாவது. நான் 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அப்படி கல்யாணம் நடந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா நீங்க நினைக்கிற டாக்டர் வேற யாராவது இருக்கலாம், என் பிள்ளை இல்ல. அப்போ வேற யாராவது டாக்டர் சேகர்னு இருக்காங்களா? எனக்கு எப்படி தெரியும்? யாரையாவது கேட்டு பாருங்க. அம்மா, வந்துட்டியா சந்திரா? நீ போன காரியம் எல்லாம் நல்லா நடந்ததா? எல்லாம் நல்லா நடந்ததுமா. இப்பதான் உன்னை தேடிட்டு யாரோ ஒரு பையன் வந்துட்டு போறாப்பா. யாரு? யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? டாக்டர் சேகர் இருக்காரான்னு கேட்டா என்ன சமாச்சாரம்னு, எங்க ஊரு பெண்ணதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பாத்துட்டு போலான்னு வந்து அப்படின்னா. என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஐயா, நீ கேக்குற டாக்டர் வேற யாராவது இருக்கலாம், போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். பைத்தியக்கார பிள்ளை. அது போகட்டும், நீ சாப்பிடலாம் வா. அம்மா. ஏன்பா? அந்த துர்பாகியசாலி நான் தான் அம்மா. அவன் தேடி வந்த டாக்டர் நானே தான். நீயா? என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. இதோ இந்த படத்தில் இருக்கிறானே, இந்த நண்பனின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக, அவன் தங்கையின் வாழ்வை பூரணமாக்குவதற்காக அவளை நான் மறந்து கொண்டேன். சந்தர்ப்பத்தாலும் சூழ்நிலையாலும் பெற்ற தாய்க்கு கூட தெரியாமல் மணமானானே. அந்த மங்கையோடு வந்து உன்னிடம் உண்மையை சொல்லி உன் ஆசீர்வாதத்தை பெற நினைத்தேன் அம்மா. உன் ஆசீர்வாதத்தை பெற நினைத்தேன். பாடும் விபத்தை அவர்களை பலி வாங்கிவிட்டது. இதை உன்னிடம் சொல்லி உன் மனதை நோக செய்ய விரும்புகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, மன்னித்து விடுங்கள். வருத்தப்படாதே, வருத்தப்படாதே. அவங்க ஆயுசு அவ்வளவுதான். தலையெழுத்து மாத்த யாரால முடியும்? நீ அதையே நினைச்சுக்கிட்டு விசாரப்படாது. நடந்ததை மறந்துடு. எப்படி அம்மா மறக்க முடியும்? என் இதய ஏட்டிலே இந்த நிகழ்ச்சி அழுத்தமாக எழுதப்பட்டு விட்டது அம்மா. உன்னாரினாலும் வடு அழியாதம்மா. நல்லா இருக்கு உன் பேச்சு. செத்தவங்களோட மத்தவங்களும் சாக முடியுமா என்ன? என்னமோ நடந்தது நடந்து போச்சு. என் பேச்ச கேட்டு நீ சீக்கிரமா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கப்பா. நானா? எனக்கு இன்னொரு கல்யாணமா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். அப்போ சன்னியாசி ஆடி போறியா? ஏன்பா, நீ இப்படியே இருந்தா என் மனசு நிம்மதி இருக்குமா? நீ குடியும் குடுத்தனமா இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? சரி, நான் எங்கேயாவது காசியோ ராமேஸ்வரமோ போறேன், அப்புறம் உன் இஷ்டப்படி செய்.